ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கும் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி வாட்டர் மார்க் செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஜ் நம்பர் அண்டு பார்டர் ஸோ இதெல்லாம் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் மார்க் அப்படின்னா என்னென்னா, வாட்டர் மார்க்னால் இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டு அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இமேஜ் ஆறு டெக்ஸ்ட் தான். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிராண்டு ஆறு இது என்னோடது தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டெக்ஸ்ட் பெருசாக வரும். ஸோ அதுதான் வாட்டர் மார்க். ஸோ இப்போ நான் என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதில் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டேன் இந்த டாக்குமெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வாட்டர் மார்க் இதுக்கு செட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக டிசைன் டேபுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வாட்டர் மார்க் அப்படின்ட்டு ஒரு பேஜ் பேக்ரவுண்ட் அந்த இடத்துல வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு 4 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ஷியல், ஸோ டு நாட் காப்பி அப்படின்ட்டு டிஃபால்ட்டாகவே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதையும் கொடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ நீங்கள் இல்லைன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணும்போது ஸோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் பிக்சர் வாட்டர் மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் பிக்சரையும் பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை, இப்போ எனக்கு லேர்ன்ட் அப்படின்னு தேவை. ஸோ என்னோடய சேனல் நேமே நான் வாட்டர் மார்க்காக வைக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் இதில் என்னென்ன டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் என்னவாக இருக்கணும், ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். அண்டு கலரும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒயிட்டில் இருக்குது, நான் இப்போ ஒரு பிளாக்கில் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுங்க. கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன வந்துடும், லேர்ன்ட் அப்படின்னு உங்களுக்கு நல்லா வாட்டர் மார்க் வந்துடும். ஸோ மோஸ்ட்லி லைட் கலரே கொடுங்க. ஏன்னா பிரிண்ட் எடுக்கும்போது டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அழியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாட்டர் மார்க் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி பேஜ் நம்பர் அண்டு பார்டர் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பேஜ் நம்பர் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் டிசைன் டேபில் இருந்தோம் நம்ம இப்போ இன்சர்ட் டேபுக்கு பேஜ் நம்பர் அப்படின்ட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பேஜ் நம்பர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் வேணுமா ஆர் பாட்டமில் வேணுமா ஆர் டாப்பில் வேணும். ஸோ டாப்பில் வேணும்னா நீங்கள் இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ எனக்கு பேஜ் நம்பர் நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேஜ் பார்டர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திருப்பியும் டிசைன் டேபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் அண்டு பேஜ் கலர் அண்டு பேஜ் பார்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் பேஜ் பார்டர்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும், எனக்கு பாக்ஸாக வேணும் ஆர் ஷேடோவாக வேணும், ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ ஸோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் பார்டர் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வாட்டர் மார்க் எப்படி செட் பண்ணுறது அண்டு பார்டர் அண்டு பேஜ் நம்பர் ஒரு டாக்குமெண்ட்டில் எப்படி செட் பண்ணுறது அதை பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு சிஸ்டர்ஸுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.